மக்கள் ஏற்கனவே அதிகமாக பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக கிழக்கு கடற்கரை பகுதியைச் சேர்ந்த மக்கள், விவசாயமும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக பாதிப்பில்லாத வகையில், நன்மை ஏற்படுத்த வகையில் இந்த திட்டம் அமையும் என்று நாம் நம்புகின்றோம். அப்படி அமையும் பட்சத்தில் அது கொண்டு வருவதில் தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர் அவர்களும், மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களும் சொன்னார்கள், இது குறித்து மக்களுடைய கருத்து அறியப்படும், விவசாயிகள் மேலும் ஆய்வு செய்ய, அதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடிதான் திட்டத்தை அமல்படுத்த போகிறோம். அல்லது அமல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கறத முடிவு பண்ணும். மக்கள் வேண்டான்னு சொன்னா எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா நான் கவலைப்படுவேன். திட்டம் மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கொண்டு வந்தாலும் வேண்டாம் என்று நான் சொல்லுவேன். அது இல்லாம சில இந்த அரசியல் கட்சிக்காரங்க என்ன அறிஞர்களா, விஞ்ஞானிகளா? யாருக்கு என்ன யோகியதை இருக்குது? எதை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு என்ன யோகியதை இருக்குது? அப்துல் கலாம் அவர்கள் தேசிய நதிகள் அனைத்தையும் இணைக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஒற்றை அரசியல்வாதி மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து நதிகள் இணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பெரிய விஞ்ஞானியா? அப்துல் கலாமோட பெரிய விஞ்ஞானியா? நஷ்டம் ஏற்பட்டது தமிழ்நாட்டில். ஒரு அரசியல்வாதி செய்த அந்த கூற்று ஏற்படக்கூடாது. இதான் என்னுடைய கருத்து. நன்மைகள் இருக்குது நான் சொல்ல, எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிந்தவன் கிடையாது. நான் அந்த நுணுக்கங்கள் தெரிந்தவன் இல்லை. பட்டவர்த்தனமா சொல்றேன். வேற எந்த கட்சிக்காரங்க நுணுக்கம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க? எதிர்ப்பு குரல் கொடுக்கிறதுக்கு எந்த தகுதியை வைத்துக் கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? முதல்ல என்ன சொல்லணும்? நீங்க திட்டத்தை கொண்டு வர்றீங்க, இதனுடைய முழு ஆய்வை நடத்துங்கள். என்னென்ன வகையில நன்மை இருக்குது, என்னென்ன வகையில பாதிப்பு இருக்குது, எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை, சொல்லி ஆகணும். அதுல நஷ்டம்னு சொன்னா வேண்டாம், வேண்டாம். லாபம் இருக்குதுன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? யாருக்கு என்ன உரிமை இருக்குது?